Welcome to the bilingual e-lecture series for diploma students. Today we are going to see the theory of torsion and the springs belongs to unit 5 of strength of material subject for second year mechanical engineering. In this session we are going to solve some problems related to torsion. The first problem, a solid shaft of 150 mm diameter is used to transmit torque. Find the maximum torque transmitted by the shaft if the maximum shear stress induced in the shaft is 45 Newton per mm square. இதான் நமக்கு கொடுத்திருக்க ப்ராப்ளம். ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a solid shaft of 150 mm diameter, ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, சாலிட் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க, இஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்மிட் டார்க். இந்த ஷாஃப்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டார்க்கை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபைண்ட் தி மேக்ஸிமம் டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட்னால் எவ்வளவு டார்க் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அதை கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் டார்க் தட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட். எப்போ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன்? இஃப் தி maximum shear stress induced in the shaft is 45 Newton per mm square. அந்த ஷாஃப்டில் உள்ள இன்டியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? 45 Newton per mm square தான் மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ இந்த வேல்யூவில் வாட் வில் பி த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டார்க் தட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட். இதுதான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்ளத்தை எப்போவுமே 4 செக்ஷனாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து கிவன் டேட்டா. செகண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறோம், நம்ம டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. தேர்டு செக்ஷனில் வந்து சொல்யூஷன், ஃபோர்த்து செக்ஷனில் வந்து ரிசல்ட். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் கிவன் டேட்டா. இதில் ப்ராப்ளத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஷாஃப்ட் ஆஃப் 150 mm டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்னு எழுதணும். டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கமா டி இஸ் ஈக்குவல் டு 150 mm. சப்போஸ் யூனிட் கன்வர்ஷன்ஸ் இருந்தாலும் இங்கேயே அதை கன்வெர்ட் பண்ணிடணும், கிவன் டாட்டாலே எழுதிடணும், ஓகேங்களா. த நெக்ஸ்ட் செக்ஷன் டு ஃபைண்ட். டு ஃபைண்டில் என்ன பார்க்குறோம், நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் டார்க் டிரான்ஸ்மிட்டட் டி மேக்ஸ். என்ன கண்டுபிடிக்கிறோம்? டி மேக்ஸ். மேக்ஸிமம் டார்க் டிரான்ஸ்மிட்டட் கமா என்னது, அது வந்து டி மேக்ஸ். தென் சொல்யூஷன். சொல்யூஷன்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கணும். ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கோ அதை ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிச்சி அதை அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேங்களா. ஃபைனலி வி கவுட் ரைட் த ரிசல்ட். ரிசல்ட் எழுதும் பொழுதும் கிவன் டேட்டா மாதிரியே டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் எழுதி அந்த வேல்யூ எழுதி கொடுக்கணும். டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். டோன்ட் ஃபர்கெட் டு புட் த யூனிட். எல்லா இடத்துலையும் என்ன மெயின்டைன் பண்ணணும், நம்ம வந்து யூனிட் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ கிவன் டேட்டா, டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் கிவன் அஸ் 150 mm. shear stress எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 Newton per mm square. This is the maximum shear stress the material can withstand, ஓகேங்களா. ரைட். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் டார்க் டிரான்ஸ்மிட்டட் டி மேக்ஸ். மேக்ஸிமம் டார்க் டிரான்ஸ்மிட்டட் டி மேக்ஸ் ஆர் சிம்பிளி டி, ஓகே. ரைட். we know that torque transmitted is given by the formula. என்ன ஃபார்முலா? T is equal to pi d cube by 16 into Fs. T, torque transmitted is given by the formula pi by 16 into d cube into sigma s or Fs, stress value, okay. ஸோ இந்த வேல்யூவை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை தெரியும் நமக்கு, d is given, shear stress கொடுத்துருக்காங்க. இந்த மூணு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு t is equal to pi into 150 cube. What is 150? diameter of the shaft into stress 45 Newton per mm square divided by 16 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கிது, ஓகேங்களா. ஸோ ஆல்வேஸ் டார்க் டிரான்ஸ்மிட்டட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூட்டன் மீட்டரில் கிடைக்கும். டார்க் டிரான்ஸ்மிட்டட் வந்து நியூட்டன் மீட்டரில் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டார்க் டிரான்ஸ்மிட்டடை வந்து நம்ம நியூட்டன் எம்எம்க்கு மாற்றிக்கணும். எதுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னா நியூட்டன் எம்எம்க்கு மாற்றிக்கணும். அப்போ நியூட்டன் எம்எம்க்கு எப்படி மாற்றுறது? மல்டிப்ளை 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 3 mm. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 3 mm. அதில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். Then we have to write the result. Result என்னது? Torque transmitted T is equal to this much value of Newton mm. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்.
Next problem, the shearing stress of a solid shaft is not to exceed 40 Newton per mm square. When the torque transmitted is 20,000 Newton meter, determine the minimum diameter of the shaft. ஓகேங்களா, shear stress வேல்யூ கொடுத்துருக்காங்க, induced shear stress, torque transmitted கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, minimum diameter of the shaft கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, now we will solve this problem. என்ன கொடுத்துருக்காங்க, shear stress sigma s is equal to 40 Newton per mm square. Maximum torque transmitted T is equal to 20,000 Newton meter. 20,000 Newton meter. ஸோ இந்த கிவன் டேட்டாவில் என்ன பண்ணிடணும், நம்ம யூனிட் கன்வர்ஷன்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ T is equal to 20,000 into 10 to the power 3 Newton mm. என்ன காரணம், 1 meter is equal to 10 to the power 3 mm, 1000 mm. அதால் மல்டிப்ளை பண்ணுறோம். To find என்ன கண்டுபிடிக்கணும், diameter of the shaft, minimum diameter of the shaft கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, so we know the formula. What is the formula? ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். torque transmitted T is equal to pi by 16 into d cube into fs. so அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். T is equal to pi d cube sigma s by 16. அப்போ நமக்கு என்ன தேவை, d தேவை இல்லைங்களா. அப்போ d இதுலேருந்து என்ன பண்ணுறது, நம்ம d எப்படி எடுக்கிறது, d எடுக்கணும் அப்படின்னா d is equal to, ஓகேங்களா, cubic root of, ஸோ இது என்னது, இது வந்து நமக்கு d cube, இதுவும் d cube. ஓகேங்களா, அப்போ d is equal to cubic root of 16t divided by pi into fs. ஓகேங்களா, அதர்வைஸ் d cube கண்டுபிடிக்கலாம். d cube is equal to 16t divided by pi into fs. இதிலிருந்து கண்டுபிடிச்சிட்டு then how to find the value, d is equal to cubic root of 16t divided by pi into fs. இந்த வேல்யூ வந்திருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம cubic root எடுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ d cube is equal to 16 into t divided by pi into fs. t தெரியும் நமக்கு, ஓகேங்களா, t வேல்யூ தெரியும், shear stress வேல்யூ தெரியும். நமக்கு என்ன தெரியும், shear stress வேல்யூ தெரியும். இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருது. என்ன கிடைச்சிருது, 136.2 mm. எவ்வளோ நமக்கு, diameter of the shaft is 136.2 mm. so this is the minimum diameter of the shaft that is required to transmit this much torque. இவ்வளோ டார்க்கை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மினிமம் டயாமீட்டர் இருக்கணும். ஸோ ரிசல்ட் இஸ் minimum diameter of the shaft d is equal to 136.2 mm. 136.2 mm. ஓகேங்களா, this is d cube. Next problem, find the maximum shear stress induced in a solid shaft of diameter 15 centimeter when the shaft transmits 150 kilowatt power at 180 rpm. போன ப்ராப்ளத்தில் என்ன பார்த்தோம், டார்க் டிரான்ஸ்மிட்டட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. டார்க் டிரான்ஸ்மிட்டட் வச்சு என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டயாமீட்டரும் பவர் கொடுத்துருக்காங்க. பவர் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம shear stress வேல்யூ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த shear stress induced in the solid shaft. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சாலிட் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 15 சென்டிமீட்டர். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாலிட் ஷாஃப்டோட டயாமீட்டர். பவர் டிரான்ஸ்மிட்டட் வில் பி 150 கிலோவாட். பவர் டிரான்ஸ்மிட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 கிலோவாட். ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 180 rpm. என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம மேக்ஸிமம் shear stress induced in the shaft. maximum shear stress induced in the shaft. இதில் d பார்த்தீங்கன்னா d is equal to 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை என்னவா மாற்றணும், 15 into 100 இல்லைங்களா, 10. ஸோ 150 mm. பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 கிலோவாட். பவர் இஸ் equal to 150 கிலோவாட். அப்போ எவ்வளோ வருது நமக்கு, பவர் இஸ் equal to 150 into 10 to the power 3 watts. Speed n is given, it is given as 180 rpm. ஸோ யூனிட் கன்வர்ஷன்ஸ் இது ரெண்டுக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ given data, diameter of the shaft is equal to d is equal to 15 centimeter. This is going to be 150 mm. Power transmitted P is equal to 150 kilowatt. This is going to be 150 into 10 to the power 3. ஓகேங்களா, வாட்ஸ். ஸ்பீடு n is equal to 180 rpm. ஸோ given data எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், to find shear stress fs. to find shear stress fs.
So we know the formula. What is the formula? Power transmitted P is equal to 2 pi nt by 60. 2 pi nt by 60. Power transmitted P is equal to 2 pi nt by 60. Therefore torque transmitted T is equal to 60 into P divided by 2 pi n. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம். பவர் டிரான்ஸ்மிட்டட் P is equal to 2 pi nt by 60. அப்போ டார்க் டிரான்ஸ்மிட்டட் என்ன வருது நமக்கு? இதை பூரா ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ டார்க் டிரான்ஸ்மிட்டட் T is equal to 60p divided by 2 pi n. 60 நியூமெரிக்கல் வேல்யூ, P வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேங்களா? The next 2 நியூமெரிக்கல் வேல்யூ, pi is a constant, n speed 180. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது நமக்கு? டார்க் டிரான்ஸ்மிட்டட் இஸ் கிவன் as 7957.7 நியூட்டன் மீட்டர். எப்போவுமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது டார்க் வில் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் மீட்டர். நமக்கு நியூட்டன் மீட்டரில் கிடைக்கும். அதை என்னவா மாற்றணும்? நம்ம நியூட்டன் எம்எம்க்கு மாற்றணும். ஸோ நியூட்டன் எம்எம் மாற்றணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 1000. therefore டார்க் டிரான்ஸ்மிட்டட் T is equal to 7957700 நியூட்டன் எம்எம். 797957700 நியூட்டன் எம்எம். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம வந்து டார்க் டிரான்ஸ்மிட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஸ்ட்ரெஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி ஸ்ட்ரெஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? we know another formula. What is the formula? Torque transmitted T is equal to pi d cube into sigma s by 16. We know the value. T is equal to pi by 16 into d cube into fs. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நம்ம இதில் டார்க் டிரான்ஸ்மிட்டட் தெரியும், D தெரியும். என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்? நம்ம சியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். therefore டார்க் டிரான்ஸ்மிட்டட் T is equal to pi d cube into fs divided by 16. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் நம்ம எஃப்எஸ் வேணும் இல்லையா? எஃப்எஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். ஓகேங்களா? அல்லது மற்ற வேல்யூஸ்லாம் இந்த பக்கம் கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடச்சிருது? எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 16t. எஃப்எஸ் வச்சுக்கோங்க இந்த சைடு. கொண்டு போனால் என்ன ஆகுது? 16t டிவைடட் பை பை டி கியூப். 16t டிவைடட் பை பை டி கியூப். ஸோ 16t டிவைடட் பை பை டி கியூப். 16t வேல்யூ நமக்கு தெரியும். டார்க் டிரான்ஸ்மிட்டர் இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 7957700. ஸோ டார்க் டிரான்ஸ்மிட்டட் டிவைடட் பை பை இன்ட்டு டி கியூப். டி எவ்வளோ நமக்கு? வாட் இஸ் த டயாமீட்டர்? டயாமீட்டர் இஸ் கிவன் அஸ் 150 mm. ஸோ டயாமீட்டர் இஸ் 150 mm. ஸோ 150 கியூப். அப்போ எவ்வளோ கிடைக்கிது நமக்கு? 12 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். எவ்வளோ கிடைக்கிது நமக்கு? வந்து 12 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் நம்ம எடுத்து எழுதணும். ரிசல்ட் என்னது? சியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு. சியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு இன் த மெட்டீரியல், ஷாஃப்ட் மெட்டீரியல், எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 12 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். 12 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். இந்த ப்ராப்ளத்தை இன்னொரு டைம் பாருங்கள். ஈஸி ப்ராப்ளம். ஃபைண்ட் த மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் induced in a solid shaft of diameter 15 cm when the shaft transmit 150 kilowatt power at 180 rpm. என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பவர் அண்டு ஸ்பீடு தே ஆர் கார்ரிலேட்டட். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் உள்ளது. இது கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? எஃப்எஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எஃப்எஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? டார்க் தேவை இல்லைங்களா? இஃப் யூ நோ த டார்க் வேல்யூ then we can find the fs, because torque transmitted is equal to pi by 16 into fs into d cube or pi by 16 d cube into fs. இது வந்து ஒரு டார்க் டிரான்ஸ்மிட்டடுக்கான ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா? இன்னொரு ஈக்குவேஷன் என்னது நமக்கு? பவர் டிரான்ஸ்மிட்டட் இஸ் ஈக்குவல் டு 2 pi nt by 60. அப்போ இதுலேருந்து டார்க் கண்டுபிடிக்கலாம். therefore டார்க் டிரான்ஸ்மிட்டட் இஸ் ஈக்குவல் டு 60p divided by 2 pi n. ஸோ இட் இஸ் அனதர் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு தேவையான வேல்யூ கிடச்சிடுது. நமக்கு என்ன வேல்யூ இதில் வேணுமோ, டி வேணும்னா டி கண்டுபிடிச்சிக்கலாம், சியர் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா சியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆர்பிஎம் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்பிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 2 pi ntயில் டார்க் டிரான்ஸ்மிட்டர் வரும் பொழுது இட்ஸ் யூனிட், அதோட யூனிட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நியூட்டன் மீட்டர். அதோட யூனிட் என்ன இருக்கும்? நியூட்டன் மீட்டர். ஸோ த வேல்யூ இன்ட்டு 10⁻³ நியூட்டன் எம்எம் நம்ம மாற்றிக்கணும், மறந்துடக்கூடாது. நியூட்டன் எம்எம் டார்க் டிரான்ஸ்மிட்டட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்ம பவர் டிரான்ஸ்மிட்டடை வச்சு கிவன் டேட்டா எழுதிட்டு பவர் டிரான்ஸ்மிட்டடை வச்சு டார்க் டிரான்ஸ்மிட்டட் கண்டுபிடிச்சிட்டோம். டார்க் டிரான்ஸ்மிட்டர் நியூட்டன் மீட்டரில் வருது. என்னவா மாற்றிக்கிறோம்? நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணியாச்சு.
இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அனதர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி T is equal to pi by 16 into d cube into fs இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு தேவையான வேல்யூ வாட் இஸ் த ரெக்யர்டு வேல்யூ இஸ் shear stress induced in the material it is calculated as 12 Newton per mm square இப்போ ரிசல்ட்டை எடுத்து எழுதணும் shear stress induced is fs is equal to 12 Newton per mm square okay. Now we are going to the next problem இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஷாஃப்ட் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ ஹாலோ ஷாஃப்ட் இது என்னது நமக்கு வந்து ஹாலோ ஷாஃப்ட் சாலிட் ஷாஃப்ட்னா என்னது ஷாஃப்ட்டு சாலிடாக இருக்கும் உள்ளே எதுவும் கோர் இருக்காது ஓகேங்களா கேவிட்டி இருக்காது பட் ஹாலோ ஷாஃப்ட்னா என்னது ஹாலோ ஷாஃப்ட்னா இட் இஸ் லைக் எ பைப் உள்ளே வந்து என்ன இருக்கும் நமக்கு வந்து கேவிட்டி இருக்கும் ஸோ இவ்வளோ தான் மெட்டீரியல் இருக்கும் இந்த போர்ஷன்ஸில் தான் நமக்கு மெட்டீரியல் இருக்கும் ஜென்ரலி த டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் டினோட்டட் பை எப்படி கொடுத்துருக்கோம் நம்ம டி இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்டர் டயாமீட்டர் இஸ் டிஃபைன்ட் as டி அண்ட் இன்னர் டயாமீட்டர் இஸ் டிஃபைன்ட் as ஸ்மால் டி இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் ஓகே இட் இஸ் டினோட்டட் outer d defines the capital D defines the outer diameter of the hollow shaft and the small d defines the inner diameter of the shaft சரியா a hollow shaft of outer diameter கொடுத்துட்டாங்க capital D கொடுத்துட்டாங்க outer diameter 120 mm transmits 300 kilowatt power என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பவர் கொடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 300 kilowatt power at 200 rpm இது என்னது நமக்கு ஸ்பீடு n கேபிட்டல் n 200 rpm கொடுத்துட்டாங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டிட்டர்மைன் த மேக்ஸிமம் இன்னர் டயாமீட்டர் என்ன கேட்டிருக்காங்க ஸ்மால் டி மேக்ஸிமம் இன்னர் டயாமீட்டர் எவ்வளோ என்ன பண்ணணும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் when what is the condition given if the maximum stress in the shaft is not to exceed 60 Newton per mm square உள்ள இன்டியூஸ் ஆகிற shear stress should not be exceed should not be greater than 60 Newton per mm square so the maximum allowable shear stress for the given material is 60 Newton per mm square so hollow shaft ஓட outer diameter கொடுத்துட்டாங்க எவ்வளோ பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க ஸ்பீடு கொடுத்துட்டாங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் shear stress வேல்யூவில் இது பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும் பொழுது வாட் வில் பி த மேக்ஸிமம் இன்னர் டயாமீட்டரோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா திஸ் இஸ் வாட் வி ஹவ் டு ஃபைண்ட் given data outer diameter of the shaft capital D is equal to 120 mm power transmitted P is equal to 300 kilowatt யூனிட் கன்வர்ஷன் அப்போ எங்கே முடிச்சிடணும் நம்ம given dataலே முடிச்சிடணும் பவர் transmitted P is equal to 300 kilowatt அப்போ ஒரு கிலோவாட்ன்றது என்னது நமக்கு 1 kilowatt is equal to 1000 watts அப்போ 300 kilowattன்றது 300 into 1000 watts so you multiply and write as 300,000 watts now we have the next term speed is represented as capital N is given as 200 rpm what is rpm revolutions per minute rpm என்ன அர்த்தம் நமக்கு revolutions per minute shear stress is also given maximum or allowable shear stress for the shaft material is 60 Newton per mm square it is represented by fs is equal to 60 Newton per mm square to find என்ன கண்டுபிடிக்கணும் inner diameter of the shaft இந்த கண்டிஷன் வேணும் இந்த கண்டிஷனில் inner diameter of the shaft எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் now we can solve the problem power transmitted we know the formula what is the formula power transmitted P is equal to 2 pi nt by 60 இதிலிருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் நம்ம டார்க் டிரான்ஸ்மிட்டட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லையா பவர் டிரான்ஸ்மிட்டட் P is equal to 2 pi nt by 60 அப்போ டார்க் டிரான்ஸ்மிட் T மட்டும் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் 60 into P divided by 2 pi n ஓகேங்களா ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டட் அப்போ டார்க் டிரான்ஸ்மிட்டட் எவ்வளோ வருது நமக்கு 60p divided by 2 pi n substitute the values P value தெரியும் நமக்கு what is the power transmitted தெரியும் நமக்கு கொடுத்தாச்சு அடுத்து n RPMல இருக்குது அதுவும் கொடுத்துட்டோம் all others are constant values numerical values and constant values ரெண்டு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா we are getting a result of 14323.9 torque transmitted is 14323.9
நியூட்டன் மீட்டர். என்ன யூனிட்டில் கிடைக்கிது நமக்கு வந்து நியூட்டன் மீட்டரில் கிடைக்கிது. இது என்னவா மாற்றணும், நம்ம நியூட்டன் எம்எம் மாற்றணும். எப்படி நியூட்டன் எம்எம் மாற்றுறது? 1 நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 நியூட்டன் எம்எம். எவ்வளோ வருது நமக்கு? 1000 நியூட்டன் எம்எம். therefore multiply by 1000. 14323900 நியூட்டன் எம்எம். 14323900 நியூட்டன் எம்எம். இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? நம்ம டார்க் டிரான்ஸ்மிட்டட் கண்டுபிடிச்சாச்சு. we have calculated the torque transmitted. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to use the another torque equation. T is equal to another torque equation. T is equal to, what is T? T is equal to pi by 16 into d cube into sigma s. இல்லைங்களா? what is the formula? T is equal to pi by 16 into d cube into fs. This is for the solid shaft. This is for the solid shaft. நம்மட்டு இருக்குது என்னது? hollow shaft. அப்போ என்ன வரும்? T is equal to pi by 16 into outer diode to the power 4 minus inner diode to the power 4 divided by outer diode into fs. ஓகேங்களா? So T is equal to pi by 16 into outer diameter to the power 4 minus inner diameter to the power 4 divided by outer diameter multiplied by the shear stress induced. This is the formula. இந்த ஃபார்முலாவில் இப்போ என்ன தெரியும் நமக்கு? T தெரியும். We have calculated T in the previous slide. இதுக்கு முந்தின ஸ்லைடில் வந்து Tயோட வேல்யூ வந்து நம்ம 2π பவர் டிரான்ஸ்மிட்டட் இஸ் ஈக்குவல் டு 2π nt by 60ல் டார்க் டிரான்ஸ்மிட்டட் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடும். pi by 16 is a value only. So D, what is D? D is the outer diameter. Outer diameter of the hollow shaft is given as 120 mm. அது கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஸ்மால் d தெரியாது. கீப் as it is. ஸ்மால் d அப்படியே வச்சுக்கிறோம். shear stress value தெரியும். What is the shear stress value? shear stress value is, it is given as 60 Newton per mm square. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 Newton per mm square. ஸோ இந்த வேல்யூவில் இதில் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? Tக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. pi into capital D to the power 4 into minus small inner diameter to the power 4 multiplied by shear stress 60 divided by 16 into 120. What is 120? Outer diameter of the hollow shaft. ஸோ இந்த இதை சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, d to the power 4 கிடைக்கும். d to the power 4 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது இந்த d to the power 4 is this much value. ஓகேங்களா? அப்போ இதை அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம d கண்டுபிடிக்கணும். ஸோ QD கண்டுபிடிக்கும் பொழுது we are getting the result of 88.5 mm. 88.5 mm. So the inner diameter of the shaft D is equal to 88.5 mm. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் இன்னொரு டைம் குயிக்காக பார்த்துருவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் த ப்ராப்ளம். A hollow shaft of outer diameter 120 mm transmits 300 kilowatt power at 200 rpm. Determine the maximum inner diameter if the maximum stress in the shaft is not to exceed 60 Newton per mm square. என்ன கொடுத்துருக்காங்க? hollow shaftோட outer diameter கொடுத்துட்டாங்க, பவர் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? inner diameter. So outer diameter is given, power is given, speed is given. என்ன கேட்டிருக்காங்க? inner diameter கேட்டிருக்காங்க, fsம் கொடுத்துட்டாங்க. அப்போ P into N வந்ததுன்னா நமக்கு 2π nt by 60. பவர் டிரான்ஸ்மிட்டட் P is equal to, பவர் டிரான்ஸ்மிட்டட் P is equal to 2π nt by 60. இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம். P and E வந்துருச்சு. ஓகேங்களா? இதிலிருந்து டார்க் டிரான்ஸ்மிட்டட் கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ வருது நமக்கு? 60p divided by 2πn. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? D கொடுத்துருக்காங்க, D கேட்டிருக்காங்க, shear stress கேட்டிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த relationship between torque and these values? Torque is equal to pi by 16 into hollow shaft. அதனால் என்ன பண்ணுறோம்? d to the power 4 minus d to the power 4 divided by d, okay, into fs. ஓகேங்களா? ஸோ இதில் fs வேல்யூ தெரியும். இந்த டார்க் வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். t value is given in the problem itself. ஸோ என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நம்ம d power 4 கண்டுபிடிச்சிடலாம். d power 4 இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நம்ம d வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். This is how we go to solve this problem. இந்த ப்ராப்ளத்தை இப்படி தான் சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டா எழுதிட்டோம். இங்கே யூனிட் கன்வர்ஷன் இருக்குது, மறந்துடாதீங்க. பவர் டிரான்ஸ்மிட்டட் இஸ் given in terms of kilowatt. அது என்னவா மாற்றணும்னா ஒரு வாட்ஸாக மாற்றணும். ஒரு கிலோவாட் பவர் இஸ் ஈக்குவல் டு 1000
வாட்ஸ் பவர். ஓகேங்களா. அடுத்து சொல்யூஷனில் சால்வ் பண்ணிட்டு வரும் பொழுது டார்க் மறந்துடாதீங்க. டார்க் வேல்யூ வில் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் மீட்டர். அதை என்னவா மாற்றணும், நம்ம வந்து நியூட்டன் எம்எம்க்கு மாற்றணும், நியூட்டன் எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ப்ரொசீஜர். அப்படியே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டார்க்கு கிடச்சிடுது நமக்கு. தென் டார்க் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது we will get an equation in terms of d to the power 4. d to the power 4 வந்து நமக்கு கிடச்சிடும். பொறுமையாக ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் பார்த்து பண்ணும் பொழுது d to the power 4 கிடைக்கும். அதிலிருந்து நம்ம 4th ரூட் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சிருது, d வேல்யூ கிடைச்சிருது. வாட் இஸ் d? இன்னர் டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட். இன்னர் டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் d is equal to 88.5 mm. ஸோ வித் திஸ் we are coming to the end of the session. இந்த செஷனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பேசிக் ஈக்குவேஷன் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிட்டட் அண்ட் டார்க் ரெண்டையும் ரிலேட் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது, ஹவு டு ஃபைண்ட் அவுட் த unknown values using the basic equation for power transmitted and torque transmitted. Power transmitted is generally given by the formula P is equal to 2 pi nt by 60. We should be very careful that whenever we are obtaining or calculating the torque transmitted using this formula, the unit will be in terms of Newton meter. So for further calculation, we have to convert this one into Newton mm. Okay, we have to convert this one into Newton mm. How to convert this one into Newton mm? 1 Newton meter is equal to 1000 Newton mm. So multiply by 1000, we will get the value for Newton mm. Then we have to substitute this torque transmitted, what we have calculated using the power transmitter formula, in the torque equation. What is the torque equation? Torque transmitted T is equal to pi by 16 d cube into shear stress sigma s. ஓகேங்களா. if it is a hollow shaft என்ன வரும் நமக்கு, due to the power 4 minus outer diameter power 4 minus inner diameter to the power 4 divided by outer diameter. ஸோ இதில் வந்து நம்ம diameter வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப we should be very careful. என்ன காரணம் அப்படின்னா, d cube அப்படின்னு வரும்பொழுது சாலிட் ஷாஃப்ட்டுக்கு வந்து d cube வரும், அப்போ கியூபிக் ரூட் எடுக்கணும். ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு வரும் பொழுது d to the power 4 வரும், நம்ம என்ன பண்ணணும், 4th ரூட் எடுக்கணும். ஓகே, ஸோ வித் திஸ் we are coming to the end of the session. Thank you.